உலகமெங்கும் கிளைகளை கொண்ட அண்ணம்மாள் இன்ஸ்டிடியூட்டில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. மது மற்றும் போதை பழக்கத்திலிருந்து விடுபட அணுகுவீர் ஜீவன் கேர் சென்டர். ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் உப்பு புளி காரம் அட்டகாசமான குடும்ப கலாட்டா வெப் சீரிஸ் மே 30 முதல் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். இளையராஜா அவர்கள் காப்பிரைட்ஸ் மஞ்சுமல் பாய்ஸ் படத்தில் வர அவரோட பாட்டுக்காக போட்டிருக்காரு. இவ்வளோ நாளாக அவர் பார்க்கலையா? இப்போ ஏன் கேஸ் கொடுத்துருக்காரு? ஷேரு வரி எல்லாம் போக அந்த தயாரிப்பாளருக்கு 80 கோடி ரூபா லாபம் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ இவ்வளோ பெரிய லாபம் இதெல்லாம் கூட கேள்விப்பட்டிருப்பாங்க. அந்த படத்தோட ஒரு உயிர் அப்படின்னு சொன்னாலே கிளைமேக்ஸில் வர அந்த பாட்டு தான். நம்ம கேட்கும்போது கூட அவங்க என்ன சொன்னாங்க, முறையாக ரைட்ஸ் வாங்கி தான் அந்த பாட்டை வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க யார்கிட்ட போய் வாங்கியிருப்பாங்க ரைட்ஸ்? நாங்கள் தயாரிப்பாளர்கிட்ட வாங்கிட்டோங்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த படத்தின் தயாரிப்பாளரே கமலஹாசன் தான். ஆனால் அவர் வேற ஒருத்தர் பேரில் அவர் பண்ணுறாரு. இளையராஜா அவர்கள் அந்த மாதிரியான காப்பிரைட்ஸ்க்கு வந்துட்டு இவ்வளோ தொகை கொடுங்க அப்படின்னு கேட்குறது வந்து அவருக்காக கிடையாது. நிறைய நலிந்த கலைஞர்களுக்கு, இசைக்கலைஞர்களுக்கு தான் போய் சேரணும், இசையமைப்பாளர்கள் சங்கத்துக்கு போய் சேரணும் தான் அவர் கேட்டுட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவ்வளோ உரிமையும் போராடி வாங்கிறது இசைக்கலைஞர்களுக்காகங்கிறது ஒன்றா நம்பர் போய். ஐபிஆர்எஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதில் எல்லாருமே மெம்பராக இருக்காங்க. அவங்க வந்து உரிய காப்பு தொகை வந்து வாங்கி கொடுத்துருவாங்க. ஆனால் அந்த சொசைட்டியில் இவர் இல்லை அப்படின்ற மாதிரியும் சில சொல்கிறாங்க. அவர் எப்போ வெளியே வந்தார், ஏன் திரும்ப போய் சேரலை அப்படின்ற விஷயத்தை பற்றி எல்லா தொகையும் ஒன்றா கலெக்ட் பண்ணி அதை ஈக்குவலாக பிரிச்சுட்டாங்க. அதில் இளையராஜா டென்ஷன் ஆகிட்டார். ஒரு படத்துக்கு தான் பாட்டு போட்டிருப்பார், ஆனால் அவருக்கு அதிகமாக பணம் போய் சேர்ந்துருக்கும். அது யார் காசுனா இளையராஜா காசாக இருக்கும். கமல் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்காதா? அவர் கண்டிப்பாக கேட்பாரு, அவருக்கு நம்ம ஒரு உரிய தொகையை கொடுக்கணுமே அவருக்கு தெரிஞ்சிருக்காதா? இங்கே ஒரு படத்தை எடுத்துட்டாங்க, என்ன நம்பிக்கையில் எடுப்பாங்க? வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். ஓகே சார், இப்போது இளையராஜா அவர்கள் காப்பிரைட்ஸ் அந்த இஷ்யூ வந்து மஞ்சுமல் பாய்ஸ் படத்தில் வர அவரோட பாட்டுக்காக போட்டிருக்காரு. எதுக்காக சார்? ரிலீஸ் ஆகி இவ்வளோ நாள் ஆச்சு, இவ்வளோ நாளாக அவர் பார்க்கலையா? இப்போ ஏன் கேஸ் கொடுத்துருக்காரு? அவரே சொல்கிறாரு, நடுவில் ஒரு 35 நாள் வந்து நான் ஒரு சிம்போனியே இசையமைச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாருல்ல. ஸோ இப்போ அவருக்கு பிஸியாக இருந்திருப்பார். இன்னொன்று, அவருக்கு கீழே இருக்கிற வழக்கறிஞர்கள் குழு தான் இதை தேடி கண்டுபிடிச்சி போட்டுட்ருக்காங்க. பட் என்ன இருந்தாலும் ஒரு நாலேஜ் கொண்டு போய் தான் நம்ம நோட்டீஸ் அனுப்பணும்னு ஒவ்வொரு முறையும் அவங்க காத்திருப்பதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஏன்னா இப்போ அவங்களுக்கு அந்த முழு சுதந்திரம் இருந்ததுன்னா அவங்களே கூட அனுப்பியிருப்பாங்க. பட் அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு ஒரு வேலையை காத்திருக்கலாம். இன்னொன்று, அந்த படம் வந்து கிட்டத்தட்ட 2 மாதம் ஆயிடுச்சுன்னு. ஆமாம் சார். இல்லை, தமிழில் வந்து பெரிய கலெக்ஷன், தமிழ்லேயே ஒரு 50 கோடிக்கு மேலே கலெக்ஷன் ஆச்சு. தமிழில் தான் அதிக கலெக்ஷன் வேறு சொன்னாங்க. ஆமாம், டிஸ்ட்ரிபியூட்டரு, ஷேரு, வரி எல்லாம் போக அந்த தயாரிப்பாளருக்கு 80 கோடி ரூபா லாபம் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ இவ்வளோ பெரிய லாபம் இதெல்லாம் கூட கேள்விப்பட்டிருப்பாங்க. சரி ரைட்டு, போடு ஒரு பெரிய பில்லா அப்படின்னு விளையாட்டுக்கு சொல்கிறேன். பட் எல்லாத்தையும் தாண்டி அவருக்கான உரிமையை அவர் கேட்குறாரு. இப்போ நம்முடைய சட்டம் வந்து அப்படி இருக்குது. இந்திய காப்புரிமை சட்டத்தின்படி இசையமைப்பாளருக்கு இந்த ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதனால் அவர் வந்து நோட்டீஸ் அனுப்புகிறார். ஒருவேளை அவருக்கு இல்லை, அது ஆடியோ கம்பெனிக்கு தான் இருக்குது, நமக்கு கிடையாது அப்படின்னு இருந்ததுன்னா அது ஆடியோ கம்பெனிக்கு அவங்க நோட்டீஸ் அனுப்ப போகிறாங்க. அது ஏதோ ஒன்று நடந்திருக்க போகுது. ஓகே. பட் இவர் இதுவரைக்கும் ஃபைட் பண்ணுறது அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் அவர் பண்ணிகிட்ருக்கார். நீங்கள் தனிப்பட்ட முறையில் தார்மீக ரீதியில் பார்க்கும் பொழுது சட்டமாக அல்லது தனிப்பட்ட ஒரு மனசாட்சியா அப்படின்னு பார்க்கும் பொழுது இளையராஜா செய்கிறது சரியில்லாமல் இருக்கும் தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா. ஆனால் சட்டத்தின்படி பார்த்தா அவர் அதுக்குள்ளே இருந்து தான் போராடிக்கிட்டு இருக்காரு. ஸோ அதனால் இதில் எந்த பக்கம் நிற்கிறதுங்கிறதே ஒரு பெரிய குழப்பமாக இருக்குது. ஓகே சார், இப்போது மஞ்சுமல் பாய்ஸில் அந்த படத்தோட ஒரு உயிர் அப்படின்னு சொன்னாலே கிளைமேக்ஸில் வர அந்த பாட்டு தான். அப்படி இருக்கும்போது அவங்க கண்டிப்பாக ரைட்ஸ் வாங்கியிருப்பாங்களா? அப்போ அவங்க யார்கிட்ட வாங்கினாங்க? நம்ம கேட்கும்போது கூட அவங்க என்ன சொன்னாங்க, முழுமையாக முறையாக ரைட்ஸ் வாங்கி தான் அந்த பாட்டை வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க யார்கிட்ட போய் வாங்கியிருப்பாங்க ரைட்ஸ்? நாங்கள் தயாரிப்பாளர்கிட்ட வாங்கிட்டோங்கிறாங்க அவங்க. ஓகே. ஆக்சுவலாக அந்த படத்தின் தயாரிப்பாளரே கமலஹாசன் தான். ஆனால் அவர் வேற ஒருத்தர் பேரில் அவர் பண்ணுறாரு. இப்போ அவர்கிட்ட ஆனந்துன்னு ஒருத்தர் இருந்தார், அவர் ஒரு சினிமா கம்பெனி வச்சுருந்தார், அவர் கம்பெனி மூலமாக அவங்க பண்ணுறாங்க. ஸோ அப்போ அவருக்குள்ளே இந்த பாக்கெட்லேருந்து எடுத்து இந்த பாக்கெட்டில் வச்சுக்கிற மாதிரி தான். ஸோ அவர் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். இப்போ ஆனந்த் சாரும் இல்லை. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயன்படுத்திங்கன்னுறாரு கமல் சார். ஸோ அதனால் வந்து அவங்க பயன்படுத்துகிறாங்க. நாளைக்கு ஏதாவது சட்ட ரீதியாக ஒரு சிக்கல் வரும்போது அதை கமல் பார்த்துப்பாருன்னு அவங்க நினைக்கிறாங்க. இன்னொன்று, அந்த படம் தமிழ்நாட்டில் ஓட ஆரம்பிச்சோன்னு நேராக வந்து அவங்க நன்றி சொன்னது கமலஹாசன்கிட்ட தான். வந்து உட்காந்து ஒரு பெரிய டிஸ்கஷனாக அது நடந்து அண்ணா நம்ம ஸ்டில்லாம் பார்த்தோம். ஏன் அவங்க இளையராஜாவை வந்து பார்க்கலன்னு இன்னைக்கு அவங்க வழக்கறிஞர் கேட்குறாரு. கமலஹாசனை பார்த்தவங்க ஏன் இளையராஜா வந்து பார்க்கல, ஏன் அவருக்கு மரியாதை செலுத்துறேன்னு கேட்குறாரு. அப்போ தான் பவதாரணி இறந்த காலகட்டம். அவர் வந்து கொஞ்சம் மன வருத்தத்தில் இருந்தார். அவர் அப்போ தனிமையில் இருந்தார். இந்த இசையமைப்பாளர் சங்க தேர்தலில் கூட
அவர் ஒன்றும் பெருசாக பங்களிப்பு இல்லை. ம். அவர் வந்து அமைதியாக அந்த நேரத்தில் அப்படியே அமைதியாக இருந்தார். ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் அவங்க இந்த நேரத்தில் போய் அவரை டிஸ்டர்ப் பண்ணுறதான்னு அமைதியாக இருந்துட்டாங்க. இல்லைன்னா முதல்ல வந்து அவங்க அந்த மாலை மரியாதையெல்லாம் செலுத்த போகிறது இளையராஜாவுக்காக தானே இருக்கும். ம். ஸோ அதை வந்து செய்யலைங்கும் போது இதுதான் ஒரு காரணமாக இருந்திருக்கு. ஓகே. ஸோ பட் இப்போ அந்த கேள்வியை அவர் எழுப்புறாரு, ஏன் வந்து அவங்க உரிய மரியாதை செலுத்தலை அப்படின்ட்டு. இது எல்லாமே ஈகோ தாங்க. ம். இதுக்குள்ளே அந்த ஈகோ இல்லாமல் சரி ரைட்டு நம்ம பாடலை வந்து இப்போ அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்த்துட்டாரு அப்படிங்கிற அளவோடு அதை பார்த்தா வேற. இப்போ இந்த இளைய தலைமுறைக்கு போய் தான் இளையராஜா புகழ் வந்து பெரிய உச்சத்துக்கு வரணுமாங்கிறதெல்லாம் கிடையாது. அந்த பெருந்தன்மைன்னு ஒன்று இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். இப்போ எம்எஸ் விஸ்வநாதன்லாம் நம்ம அவரை பல மேடைகளில் பார்த்துருக்கோம். ரொம்ப அபூர்வமாக நான் ஒரு முறை ஒரு இசையமைக்கும் போது கூட ஒரு கடைசி காலகட்டத்தில் பக்கத்தில் இருந்து ஒரு டிஸ்டன்ஸில் இருந்து பார்க்குற வாய்ப்பெல்லாம் கிடச்சிருக்கு. அந்த பணிவு அவர் செலுத்துகிற மற்றவர்களுக்கு கொடுக்குற அந்த மரியாதை இதெல்லாம் பார்க்கும்பொழுது எவ்வளோ பெரிய லெஜண்ட் அவர், இவ்வளோ எளிமையாக இருக்காரு அப்படின்லாம் தோணும். அப்படியே இந்த பக்கம் பார்க்கும்போது டோட்டலாக வேற மாதிரி இருக்கும் இளையராஜா. ஸோ இந்த இளையராஜா மீது ஏன் இவ்வளவு வெறுப்பு மக்கள் மத்தியில் வருது, ஏன் இந்த பிரச்சனையை இளையராஜாவுக்கு எதிராக இவ்வளோ பேர் பேசுகிறாங்கன்னா இதுவும் ஒரு காரணமாக இருக்குது. அவருடைய தனிப்பட்ட அந்த ஆட்டிடியூட்லாம் ஒரு காரணமாக இருக்குது. இன்னொரு பக்கம் அவருடைய பாடல் எல்லாத்தையும் கடந்தது, அவர் வேற, அதனால் எல்லாத்தையும் பொறுத்துங்க அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. உள்ளபடியாக அவருடைய பாடல் வந்து நமக்கு ஒரு தனிப்பட்ட மயக்கத்தை கொடுத்துச்சுங்கிறதுக்கெல்லாம் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் இன்னைக்கு இந்த ராயல்ட்டி விஷயத்தில் அவர் தன்னுடைய பெருமையையும் புகழையும் ரொம்ப ரொம்ப கீழே இறக்கிக்கிறாரோன்னுலாம் தோணுது. சார், நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க, அந்த படத்துக்கு ப்ரொடியூசர் கமல்ஹாசன் அவர்கள்ட்ட போய் ரைட்ஸ் வாங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நார்மலான ஜனங்களுக்கே தெரியும் அவரோட பாட்டை யூஸ் பண்ண கன்ஃபார்ம் அவர் காப்பிரைட்ஸ் கேட்பாரே அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும்போது கமல் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்காதா? அவர் கண்டிப்பாக கேட்பாரு, அவருக்கு நம்ம ஒரு உரிய தொகையை கொடுக்கணுமே அவருக்கு தெரிஞ்சிருக்காதா? இல்லை, இப்போ அவங்க ஒரு படத்தை எடுத்துட்டாங்க. என்ன நம்பிக்கையில் எடுப்பாங்க, நம்ம பேசிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அவங்க எடுத்துட்டாங்க. எப்போவுமே ஒரு படம் வந்த பிறகு தீர்வு இல்லாமல்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் 5 ரூபா கொடுக்க வேண்டிய இடத்துல 10 ரூபாயை கொடுத்தீங்கன்னா பிரச்சனை தீர்ந்துடும். ஸோ அதனால் அவங்க அந்த நம்பிக்கையோடு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கமல்கிட்ட சொல்கிறாங்க, ஒரு இட்ஸ் ஓகேன்னுறாரு, அவ்வளோதான். ஸோ இதில் வந்து இவர் நோட்டீஸ் அனுப்புவார், அதுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வருங்கிறதெல்லாம் பின்னால் அவரே எதிர்பார்க்காத விஷயமா இருக்கும். இன்னொன்று, இப்போ அவர் என்ன அதிகபட்சம் கேட்டுற போகிறாரு, ஒரு டோட்டலாக அந்த படத்துக்கே சேர்த்து ஒரு 5 லட்ச ரூபா கேட்பார், அவ்வளோதான். அதை தாண்டி கேட்பதற்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அதிகபட்சமாக நான் சொல்கிறது ஒரு 5 லட்ச ரூபா கேட்பார், அவ்வளோதான். இது இந்த பணம் தான் பிரச்சனையானா கிடையாது. அவங்களுக்கு சரி ரைட்டு சொல்லிக்கலான்னு இருந்திருப்பாங்க. இன்னொன்று, இவர் அது எப்படி சொல்லாமல் நீ பயன்படுத்தினங்கிற ஒரு ஈகோ. அதுதான் நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்த ஈகோ தான் இங்கே வந்து நிற்கிது. இன்னொன்று, அவங்க சொல்கிறதும் ஒரு விதத்தில் சரியாக இருக்குது. என்னென்னா, தயாரிப்பாளருக்கு ஒரு ரைட்ஸ் இருக்குல்ல, அவர் ஒரு ஆடியோ கம்பெனிக்கு இந்த பாடல்களை கொடுத்துருப்பார்ல. அப்போ இந்த ஆடியோ கம்பெனி இந்த படம் வந்து ஒரு வருஷத்துக்கு பேசப்படுது, 2 வருஷத்துக்கு பேசப்படுது, அதுக்கப்புறம் அந்த படத்தை சீன்றதுக்கு ஆள் இல்லைன்னா அந்த ஆடியோ கம்பெனி அந்த பாட்டை வச்சுட்டு என்ன பண்ண போகுது? அப்போ அவங்களுக்கு இளையராஜா இருக்கிற மாதிரி அவங்களுக்கும் சில உரிமைகள் இருக்குது தானே. கண்டிப்பாக. இப்போ இளையராஜா வந்து என் பாடலெல்லாம் அங்கே பயன்படுத்தினா காசு கொடு, இங்கே பயன்படுத்தினா காசு கொடுன்னு கேட்குறாரு. அதே மாதிரி அவங்க நீ பயன்படுத்தும் போது என்ன கேளு, நான் உனக்கு காப்பிரைட் உரிமை தரேன் அப்படின்னு அவங்க எழுதி கொடுத்துட்றாங்க. இப்போ பிரச்சனையே அங்கே தான். இப்போ இவருக்கும் அந்த ஆடியோ ரைட்ஸை வாங்கின கம்பெனிகளுக்கும் தான் பிரச்சனை. ஆனால் இவர் நோட்டீஸ் அனுப்புறது தயாரிப்பாளர்களுக்கு அனுப்பிடுறாரு. தயாரிப்பாளர் என்ன சொல்கிறாரு, நான் ஆடியோ கம்பெனிட்டேருந்து வாங்கினேங்கிறாரு. இது வந்து ஒரு முக்கோண சிக்கலாக இருக்குது. இந்த சிக்கலை உட்காந்து நீதிமன்றம் தான் ரொம்ப தெளிவான ஒரு பதிலை தரணும். ஆக்சுவலாக இந்திய காப்புரிமை சட்டத்தின்படி இதெல்லாம் நடக்குது அப்படின்னு இளையராஜா தரப்பு சொன்னால் கூட, இப்போ நாங்கள் வந்து இதை வாங்கினோமே எங்களுக்கு என்ன இருக்குதுன்னு ஆடியோ கம்பெனி கேட்கும்ல. கண்டிப்பாக. இப்போ எல்லாத்தையும் தாண்டி தயாரிப்பாளர்கள் கேட்கணும். இப்போ இளையராஜா தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, அன்னைக்கு இளையராஜா இருக்கும் பொழுது, இளையராஜா பீக்கில் இருக்கும் பொழுது ஆடியோ கேசட்டை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் இன்றைக்கி என்னென்னமோ வந்துருச்சு, யூடியூப் வந்துருச்சு, அது இதுன்னு புதுசாக தினம் தினம் பேரை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்போ இதுலேருந்தெல்லாம் வருமானம் வரும்னு அன்றைக்கி அவருக்கு தெரியல, இன்றைக்கி தெரியும் பொழுது அவர் கேட்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதே வாதம் தானே தயாரிப்பாளருக்கு பொருந்தும். அன்றைக்கி அவர் விற்கும்போது இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, வெறும் ஆடியோ கேசட்டை மட்டும்தான் அவர் அந்த ரைட்ஸை கொடுத்தாரு. இன்றைக்கி இவ்வளோ வரும்பொழுது நீங்கள் எப்படி உரிமையாக கேட்குறீங்களோ அதே உரிமை தானே தயாரிப்பாளருக்கு இருக்குது. இங்கே என்ன பெரிய வீக்னஸாக இருக்குன்னா, இந்த தயாரிப்பாளர்கள் எல்லாம் கிளம்பி போய் நீதிமன்றத்தில் ஒரு சரியான வழக்கறிஞரை வச்சு இந்த சட்டத்தையே மாற்றி எங்களுக்கு சாதகமாகவும் பண்ணி கொடுங்கன்னு கேட்காம போகிறது தான். ஓகே, அது அந்த இடத்துக்கு வந்துட்டாங்கன்னா இது எல்லாமே சரியாயிடும். ஆடியோ கம்பெனிக்கு இவ்வளவு, இசையமைப்பாளருக்கு இவ்வளவு, தயாரிப்பாளருக்கு இவ்வளவு, பாடலாசிரியருக்கு இவ்வளவு அப்படின்னு இது நீதிமன்றமே உட்காந்து தான் பிரித்து கொடுக்கணும். ஓகே.
சார் ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐ மீன் இப்போ சில மியூசிக் டைரக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இளையராஜா அவர்கள் அந்த மாதிரியான காப்பிரைட்ஸ்க்கு வந்துட்டு இவ்வளோ தொகை கொடுங்க அப்படின்னு கேட்குறது வந்து அவருக்காக கிடையாது. நிறைய நலிந்த கலைஞர்களுக்கு, இசைக்கலைஞர்களுக்கு தான் போய் சேரணும், இசையமைப்பாளர்கள் சங்கத்துக்கு போய் சேரணும் தான் அவர் கேட்டுட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஐபிஆர்எஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது, அதில் எல்லாருமே மெம்பராக இருக்காங்க. அவங்க வந்து உரிய காப்பு தொகை வந்து வாங்கி கொடுத்துருவாங்க. ஆனால் அந்த சொசைட்டியில் இவர் இல்லை அப்படின்ற மாதிரியும் சில சொல்கிறாங்க. அவர் எப்ப வெளிய வந்தாரு? ஏன் திரும்ப போய் சேரல? அப்படின்ற விஷயத்த பத்தி இது சொல்லுங்க. 2 கேள்வி நீங்க கேட்டது. முதல் கேள்விக்கு வந்துருவோம். அவர் வந்து இவ்வளவு உரிமையும் போராடி வாங்குறது இசைக்கலைஞர்களுக்காகங்கிறது ஒண்ணா நம்பர் பொய். ஓ. அப்படி எதுவுமே கிடையாது. பல பேர் ஐ மீன் இளையராஜா சில பெர்சன்டேஜ் கூட இருக்கலாம். அது மாதிரி கூட கிடையாதா? எதுவுமே கிடையாது. இப்ப பல பேர் வந்து இளையராஜாவை உயிருக்கு உயிரா நேசிக்கிற பல பேர் அவருக்கு முட்டு கொடுக்கணுங்கிறதுக்காக இப்படி ஒரு விஷயத்த சொல்றாங்க. இப்ப அஜித் எப்படி வந்து எல்லாருக்கும் அள்ளி அள்ளி கொடுக்குறாரு, வீட்டை திறந்து போட்டு போயிட்டாரு, 1000 பேர் வந்து வெள்ளை நேரத்தில் தங்குனாங்கலாம் அவங்க ரசிகர்கள் கிளப்பி விட்டாங்கல்ல, அந்த மாதிரி தான் இது. ஓ. இது இது வந்து நடக்கவே இல்லை. இன்னும் சொல்ல போனா அவர் என்ன பண்றாரு, இசையமைப்பாளர் சங்கத்துக்கு ம். நான் ஒரு இசை நிகழ்ச்சி நடத்தி பில்டிங் கட்டித்தரேன் அப்படின்னு சொல்றாரு. ம். அந்த இப்போ தெரியும் உங்களுக்கு, கமலா தியேட்டர் பக்கத்தில் அந்த சங்கம் வந்து இருக்கு. ஆமா. பெருசா பில்டிங் இல்லை, இடம் இருக்கு. ம். நினைச்சா பிரமாதமா ஒரு 7 மாடியில் கூட கட்டலாம். இளையராஜா என்ன சொல்றாரு, நாங்கள் கட்டித்தரோம், நானே கட்டித்தரேன் அப்படிங்கிறாரு. அதற்கப்புறம் தான் இசையமைப்பாளர் சங்க தலைவர் தீனா, முன்னாள் தலைவர், அவர் வந்து இளையராஜாவுக்கு ஆதரவாக பயங்கரமாக பேசுகிறாரு. 2 கோடி ரூபா அவர் தர்றதா சொல்கிறார். இது இந்த கட்டடம் கட்டுறதுக்கு 2 கோடி ரூபா கொடுத்ததாவே அறிவிச்சிட்டாரு தீனா. ஓ. அதாவது இளையராஜா சொன்ன வாய் வார்த்தையை நம்பி ப்ரெஸ் மீட்டில் உட்காந்து ராஜா சார் 2 கோடி ரூபா கொடுத்துட்டாருன்ட்டார். ஓ. ஆனால் இவர் கொடுக்கல. மறுநாள் வந்து இப்போ அந்த இசை நிகழ்ச்சி நடக்குது. ஒரு 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 4-5 நாள் கழித்து இவருடைய பிஏ வந்து தீனாவை சந்தித்து, சாரை வந்து பிரசாத் ஸ்டுடியோவில் வந்து கிளம்ப சொல்லிட்டாங்க. இப்போ அவர் சாருக்கு வந்து ஒரு ஆஃபீஸ் ஒன்று வேணும், அவருடைய இசைக்கூடம் ஒன்று தனியாக அவர் பண்ணணும். இப்போ நம்ம சங்கத்து மாடியிலேயே வந்து அவர் ஃபுல்லாக சங்கத்தை கட்டி கொடுத்துட்டு அந்த மாடியில் அவர் அதை வச்சுக்கிறான்னு சொல்கிறாரு. அதுக்கு நீங்கள் வந்து ஒப்புதல் கடிதம் கொடுக்கணுங்கும் போது தீனா சொல்கிறாரு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ராஜாவுடைய ரசிகன், ஆனால் இங்கே எல்லாரையும் நான் கேட்கணும், நாளைக்கு இது ஒரு டிஸ்பியூட்டாக வரக்கூடாது, அதனால் இது சரியாக இருக்காது, நீங்கள் வேற எங்கேயாவது ஒரு இடம் பார்த்துக்குங்கன்னு சொல்கிறாரு. சொன்னோன்னே தான் இவர் டென்ஷன் ஆகி அந்த கட்டடம் கட்டித்தரேன்னு சொன்னார்ல, அதுலேருந்தே பேக் அவுட் ஆயிடுறாரு. ஓ. கட்டி கொடுக்கல. அதனால் ஒரு 2 லட்ச ரூபா சங்க நிதியாக இப்போ இந்த இசை நிகழ்ச்சி நடந்ததில்ல, இதுதான்ப்பா வந்துச்சுன்னு கொடுத்து கதையை முடிச்சுட்டாங்க. இப்போ தீனா வந்து அது வெளிப்படையாக சொல்லவும் இல்லை. ஏன்னா அவர் ப்ரெஸ் மீட்லேயே அறிவிச்சிட்டார் 2 கோடி ரூபா அவர் கொடுத்ததா. அது உள்ளுக்குள்ளே அவ்வளோ குழப்பம் இருக்குது. இப்போ எல்லாருமே அவர் தீனாவை ஃபயர் பண்ணி நீ எப்படி பணம் வரதுக்கு முன்னாடியே சொன்னங்கிற மாதிரிலாம் ஒரு பெரிய பிரச்சனை போச்சு. இப்போ இவர் வந்து எல்லா சொத்துக்களையும் இப்போ இந்த ராயல்ட்டி மொத்தத்தையும் இசைக்கலைஞர்களுக்காக எழுதி வச்சுட்டாரு, அதை தீனா கையில் ஒப்படைச்சிட்டாருங்கிறதெல்லாம் மிதமிஞ்சே கற்பனை. அப்படி எதுவுமே நடக்கல. ஓகே. இல்லை, நிறைய பேர் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் சொல்கிறேன். இளையராஜா எனக்கும் தான் பிடிக்கும், அதுக்காக உண்மைங்கிறது வேற ஒன்று இருக்குல்ல. ஸோ அதனால் இது நடக்கவே இல்லை. ஓகே. 2வது இந்த ஐபிஆர்எஸ்லேருந்து அவர் ஏன் வெளியில் வந்தார் அப்படின்னா, ஐபிஆர்எஸில் வந்து நிறைய இசையமைப்பாளர்கள் உறுப்பினர்களாக இருக்காங்க. இப்போ அவங்க ஐபிஆர்எஸ் அமைப்பு என்ன பண்ணணும்னா, இப்போது இந்த இசையமைப்பாளருடைய பாடல்களை எங்கெல்லாம் பயன்படுத்தினாங்களோ அந்த தொகையை வசூல் பண்ணி, அந்த காப்புரிமை தொகையை வசூல் பண்ணி அதில் ஒரு சின்ன பர்சன்டேஜ் அவங்க எடுத்துக்கிட்டு மிச்சத்தை அவர்கிட்ட கொடுக்கணும். அதுதான் வந்து அந்த அமைப்பினுடைய பணி. இப்போ ஒரு 100 இசையமைப்பாளர்கள் இருக்காங்கன்னு வைங்களேன், அதில் 100 பேரும் ஒருத்தருக்கு வந்து 5 லட்ச ரூபா வந்திருக்கும், ஒருத்தருக்கு 5 கோடி கூட வரலாம். நிறைய வேரியேஷன் இருக்குது. அவங்களுடைய சொசைட்டியில் அவங்க இருக்கிற அந்த வேல்யூ, அவங்களுக்கான மார்க்கெட் வேல்யூ இருக்குது, அவங்க பாடல்களை ரசிக்கிற கூட்டம், இதெல்லாம் வச்சு பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு அதிகமாகவும் இன்னொருத்தருக்கு குறைவாகவும் கிடைக்கும். நியாயமாக அவங்கவுங்களுக்கு வர்ற தொகையை தான் அது பிரித்து கொடுக்கணும். ஓகே. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு முறை எல்லா தொகையும் ஒன்றா கலெக்ட் பண்ணி அதை ஈக்குவலாக பிரிச்சுட்டாங்க. அதில் இளையராஜா டென்ஷன் ஆகிட்டார். இப்போ நேற்று இசையமைப்பாளரான ஒருத்தராக இருப்பார், அவர் அதிகபட்சமாக ஒரு படத்துக்கு தான் பாட்டு போட்டிருப்பார், ஆனால் அவருக்கு அதிகமாக பணம் போய் சேர்ந்துருக்கும். அது யார் காசுனா இளையராஜா காசாக இருக்கும். ஓகே. அப்போ இளையராஜா என்ன பண்ணிட்டாரு, நான் எனக்கு வர வேண்டியதெல்லாம் தூக்கி பிரித்து நீ எல்லாத்தையும் கொடுத்தேன்னா அது என்ன உன் அமைப்பு இவ்வளோ மோசமாக இருக்குது, நான் அதுலேருந்து வெளியேறேன் அப்படின்னு வெளியேறி வந்துட்டார். ஸோ அதுதான் இன்றைக்கி இருக்கிற பெரிய பிரச்சனை. மற்றவர்களுக்கு அது யாருமே எல்லாமே அங்கேயே இருந்துட்டாங்க. ஸோ அதனால் அந்த அமைப்பு வந்து கரெக்டாக அவங்களுக்கு ராயல்ட்டி அனுப்பிட்டு இருக்கு. இவருக்கு மட்டும் இவராக போராடி போராடி கலெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அது ரொம்ப கஷ்டம் இல்லை சார்? எத்தனை இடத்துக்கு போய் அவர் பார்க்க முடியும்? எந்தெந்த இடத்துக்கு? அதே ஐபிஆர்எஸ்ட்டே ஒரு இதை மட்டும் வச்சிருக்கிறார், ஒரு கோரிக்கையை. ஒரு மாதத்தில் எங்கெல்லாம் பயன்படுத்தினாங்க அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டை மட்டும் கொடுங்க,
ம். அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ இவரே நேரடியாக வசூல் பண்ணுறாரு போல இருக்கு. அதில் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று இருக்குது. ஓகே. பட் ஏதோ ஒரு வகையில் அவர் வசூல் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு தனியாக அமைப்பு வச்சிருக்காரா என்னன்னு தெரியாது. ஓகே. இப்ப அதுக்கு மறுபடியும் போயிட்டு அதுல சேரலாம்ல சார்? இப்ப வந்துட்டு நெறைய அங்க வந்துட்டு ரூல்ஸ் எல்லாம் நெறைய ஸ்ட்ரிக்ட்டா கொண்டு வந்துட்டாங்க. நீட்டா எல்லாத்துக்குமே தனித்தனியா அவங்கவங்க ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த மாரி தான் பணம் கொடுக்கப்படுது அப்படின்ற மாரி சொல்லப்படுது. அப்படிங்கும்போது மறுபடியும் போய் சேர்ந்துக்கலாமே. ஏன் வந்துட்டு இன்னமும் பிடிவாதமா தனியாவே போராடி வாங்கிக்கிட்டு அதான் இருக்காரு? இளையராஜா. அவருக்கு ஒரு ஈகோ இருக்கும்ல. நான் வெளியில் வந்துட்டேன், ஆ, நான் எதுக்கு உங்ககிட்ட திரும்ப வந்து நிற்கணுங்கிறது ஒரு இது இருக்கும்ல. ஆ. ஸோ அது மாதிரி ஏதோ ஒரு காரணத்தினால அவர் திரும்ப போகாமல் இருக்கார். ஓகே. சார் இப்போ இளையராஜா அவர்கள பத்தி பேசினா நிறைய பேர் சொல்லுவாங்க அப்படின்னா, இளையராஜா அவர்களால் பாதிக்கப்பட்டவர்கள் சில, வாழ்ந்தவர்கள் பல அப்படின்ற மாரிலாம் சொல்லுவாங்க. இந்த விஷயத்த நீங்க எப்படி பார்க்குறீங்க? உண்மைதான், அவரால் வாழ்ந்தவர்கள் பல பேர் இருக்காங்க. படம் ஒன்றா நம்பர் குப்பையாக இருக்கும், ம், ஆனால் இளையராஜா மியூசிக்னு போட்டாலே அது வித்துரும். ம். ஸோ அதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது தானே. ஒன்றுமே இல்லை, நீங்கள் ப்ரொடியூசர்கிட்ட பணம் கிடையாது, எதுவுமே இருக்காது. போய் இளையராஜாட்ட போய் நிற்பாங்க. இளையராஜா இசையமைக்கிறாருன்னா அதுக்குன்னு ஒரு ஹீரோ வருவார், நான் டேட்டு தரேன் அப்படின்னு. இப்போ இந்த காம்பினேஷனை நீங்கள் அறிவிச்சிட்டா போதும், டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து பணம் வந்துடும். ம், நீங்கள் இந்தாங்க பிடிங்க பிடிங்க பிடிங்க, அதை வச்சு நீங்கள் படம் எடுத்துடலாம். ஸோ அப்படி ஒரு காலத்தில் இளையராஜா மியூசிக் இருந்துச்சு. ம். அதனால் பல பேர் அவரால் வாழ்ந்தவங்கெல்லாம் உண்டு. சொன்னபடியே அவர் பல பேருக்கு காசு வாங்காமலாம் இசையமைச்சு கொடுத்துருக்குறாரு. ஓகே. அதெல்லாம் வேற காலகட்டம். ஆனால் இன்னைக்கு ஏன் இவ்வளோ கெடுபிடி காட்டுறாருங்கிறது தான் கேள்வியாக இருக்குது. ஆனா இப்ப நாங்க பார்த்த வரைக்குமே இப்ப பி. வாசு அவர்கள், பிரதாப் போத்தன் இவங்களோட முதல் படத்துக்கெல்லாம் இவர் வந்து ஃப்ரீயா மியூசிக் போட்டு கொடுத்துருக்காரு அப்படின்னு. இந்த மாதிரி எத்தனை பேருக்கு சார் அவர் வந்து ஃப்ரீயா மியூசிக் போட்டு கொடுத்துருக்காரு? இல்லை, நிறையா அது அந்த சூழ்நிலையை பொறுத்து இருக்கு. அவருக்கு ஆ. பிடிச்சிருக்கணும், அவங்க அவங்க வர்றவங்க என்னவோ அப்ரோச் பண்ணுறாங்க, இதெல்லாம் இருக்குது. ஆ. ஸோ அதை பொறுத்து நிறையா பண்ணியிருக்காரு. அவர் பண்ணலலாம் கிடையாது, நிறையா பண்ணியிருக்காரு. ஓகே, ஓகே சார். சார் இப்போ சமீபமா வந்துட்டு நிறைய பேர் கூலி படத்துல வந்துட்டு சத்யராஜ் அவர்கள் தான் வந்து வில்லனா நடிக்க போறாரு அப்படின்ற மாதிரியான ரூமர்ஸ் கிளப்பிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து அவர் அதிக சம்பளம் கேட்டதாகவும் ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு உண்மை இது? இல்லை, அவர் ஆக்சுவலாக வந்து லோகேஷ் கனகராஜ் சத்யராஜ்கிட்ட பேசியிருக்காரு. ஆ. இந்த மாதிரி நம்ம படத்தில் நீங்கள் ஒரு கேரக்டர் பண்ணணும்னு பேசியிருக்காரு. ம். நீங்கள் வந்து கதையை முதல்ல சொல்லுங்கள், கதை பிடிச்சிருந்தா நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுதான் நடந்திருக்கு இது வரைக்கும். ஆ. இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு போச்சான்னு தெரியல, அவ்வளோதான் அதில் பேசப்பட்ட விஷயம். ஓகே, ஆமாம். ஓகே. சார் இப்போ மியூசிக் அப்படின்னு வரும்போது நிறைய பேர் அனிருத் அவர்கள் மேலே விமர்சனம் வச்சுட்டு இருந்தாங்க. ஏஆர் ரஹ்மான் அவர்கள் பண்ணதை இந்தியன் டூவில் அவர் பண்ணுவாரா மாட்டாரா அப்படின்ற மாதிரி. பட் இந்த பாடல் வந்து நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்கப்படுது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அனிருத் அவர்கள் ப்ரூவ் பண்ணிட்டாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? எனக்கு என்னமோ அது இந்த பொன்னியின் செல்வன் சாங் கேட்குற மாதிரியே இருந்துச்சு. ஓ. அதில் ஒரு புதுமை இல்லை. இப்போ ஆ. அனிருத் பண்ணியிருக்கிறாரு, பல பேர் ரசிக்கிறாங்கங்கிறதெல்லாம் தாண்டி எந்த சாயலும் இல்லாத ஒரு பாடலாக அது இருக்கணும்ல. ஆமாம். அது இல்லை அதில். அது அது ஒரு பெரிய ஒரு மைனஸாக தான் நமக்கு தெரிஞ்சுது. ம். இப்போ இளையராஜா இடத்தை ரகுமானால் நிரப்ப முடியாது. ம். ஏன்னா இவர் ஸ்டைல் வேற, அவர் ஸ்டைல் வேற. இப்போ ரகுமான் போட்டதையே அனிருத் போட்டிருக்காரோங்கிற அளவுக்கு ஒரு பாட்டை அவர் போட்டு கொடுத்துருக்கிறார். ஆ. அது அந்த இந்தியனில் வந்து கப்பலேறி போயாச்சுன்னு ஒரு ஆமா. பாட்டு ஒன்று இருக்கும். கிட்டத்தட்ட அந்த சாயல்லையும் பொன்னியின் செல்வனில் வர அந்த முதல் பாட்டோட சாயலுமா அப்படியே மிக்ஸ் பண்ணி அடித்த மாதிரி இருக்கு. பட் எனக்கு ஒன்றும் பெருசாக அது இருக்கல அந்த பாட்டு. ஓகே. பட் நெட்டிசன்ஸ் வந்து நிறைய பேர் கொண்டாடிட்டு இருக்காங்க. அனிருத் அவர்கள் ஏஆர் ரஹ்மான் இடத்த பிடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால கேட்கணும்னு நினைச்சேன். இல்லை, அனிருத் தும்முனாலே சங்கீதம்னு சொல்கிற கூட்டம் ஒன்று வந்துருச்சு. ஓகே. அது அது கண்மூடித்தனமாக ஒருத்தரை ரசிக்கும் பொழுது அது விமர்சனத்துக்குள்ளேயே போக மாட்டாங்க. அவங்க நல்லா இருக்கு அவ்வளோதான், அப்படியே போயிடுவாங்க. ஸோ அப்படி தான் அனிருத்தை நேசிக்கிற கூட்டம் இப்படி சொல்லிகிட்டு இருக்கு. பட் நம்ம அந்த பாடல்கள் இதையும் ரெண்டுத்தையும் கேட்கும் பொழுது ஒன்றும் ஒரு புதுசாக ஒன்றும் பண்ணலையேங்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே. சார் அப்பேற்பட்ட காம்போ வந்து இதில் வேணாம் அப்படின்னு நினச்சதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? ஏஆர் ரஹ்மான் அண்ட் சங்கர் காம்போ. அது தயாரிப்பு நிறுவனம் ஒன்று சொல்லியிருப்பாங்க. இன்னொன்று வந்து இன்றைக்கி ஏஆர் ரஹ்மான் பாடல்களை விட அனிருத் பாடல்களுக்கு ஒரு வேல்யூ இருக்குது ஆடியோ கம்பெனிகள் மத்தியிலே. ஸோ அதனால் அது ஒரு காரணமாக இருக்கலாம். இன்னொன்று வந்து இப்போ ரஹ்மான் எவ்வளோ பிஸியாக இருக்கார், அவர் ஒத்துக்கிட்டாரா ஒத்துக்கலையா, அதெல்லாம் இருக்குது. ஸோ எல்லாமே கலந்து தான் சங்கர் வந்து இந்த பக்கம் போயிருக்காரு. பட் என்ன இருந்தாலும் அவர் ரஹ்மான் இல்லையேங்கிற ஒரு வெற்றிடத்தை இப்போ உணர்ந்திருப்பார், நிச்சயமாக உணர்ந்திருப்பார். ஓகே. மக்கள் வந்து நல்லா இருக்குன்னு பல பேர் சொன்னால் கூட ஒட்டு மொத்தமாக 100% நல்லா இருக்குன்னு சொன்னால் தான் அது பெருமை அந்த பாட்டுக்கு. அப்படி இல்லைல்ல, ஒரு 60% பேர் நல்லா இருக்குன்றாங்க, ஒரு 40% பேர் நீங்கள் என்ன சார் ரஹ்மானை விட்டு வந்துட்டீங்களான்னு கண்டிப்பாக சங்கர்கிட்ட கேட்டிருப்பாங்கல்ல. அப்போ அவருக்கு ஒரு என்னடா இது நம்ம தப்பு பண்ணிட்டோமோலாம் தோணும்ல. பட் எல்லாமே இந்த நிர்வாக வசதி தாங்க. இவருக்கு தெரியாது இவருக்கு தெரியுங்கிறதெல்லாம் ரெண்டாம் பட்சம். இப்போ நாம் போனோம்னா அவரை பார்த்துட முடியுமா? நாம் கேட்குற நாட்களுக்குள்ளே அவர் போட்டு கொடுத்துருவாரா? இது ரெண்டு தான். இப்போ சில படங்கள் வந்து ரிலீஸுக்கு நாள் வரைக்கும்
அனிருத் மியூசிக் போட்டுட்டுலாம் இருந்திருக்கிறாரு. ம். திரும்ப திரும்ப அதில் போய் ஏதாவது இழைச்சிட்டே இருப்பாரா. ஸோ அந்த மாதிரி பண்ணுறவங்க அனிருத்தை வெறுப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, அடடா என்ன இருந்தாலும் இவர் பாட்டுக்கு ஒரு கூட்டம் இருக்குது, லேட் பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னு நிற்கிறவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க. எல்லாமே வந்து அந்தந்த நேரத்து அந்த சூழ்நிலையை பொறுத்தது. இன்னொன்று அந்த இலகுத்தன்மை அதை பொறுத்தது தான். ஓகே சார். இப்போ வந்துட்டு சமீபமாக வந்து ஒரு ப்ரொடியூசர், மிகப்பெரிய ப்ரொடியூசர் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. முந்தின ஒரு பெரிய ஹீரோவோட படம் போன படத்துக்கு 125 கோடி வந்து ஓடிடி ரைட்ஸ் போச்சு, ஆனால் இந்த படத்துக்கு வந்து 90 கோடி தான் போயிருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தாரு. அது எப்படி போன படம் ஹிட்டான ஒரு படத்துக்கு 125 கோடி, அடுத்த படமே வரத்துக்குள்ளே எப்படி 90 கோடி, ஏன் இவ்வளோ கம்மியாக பேரம் பேசப்பட்டிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, அது இந்த ஓடிடி சேட்டலைட் விஷயத்தை தான் அவர் சொல்கிறார். முக்கியமாக லியோ படத்தை தான் அவர் சொல்கிறாரு. அது வெளிப்படையாக சொல்ல முடியாமல் சொல்கிறாரு. அது காரணம் என்னன்னா, எல்லா படத்துக்குமே இந்த சரிவு வந்துருச்சு. முன்ன ஓடிடி நிறுவனங்கள் வந்து அந்த காம்பினேஷன் பார்த்து ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணாங்க. இப்போ இந்த படத்தில் வந்து டைரக்டர் வேல்யூ, ஹீரோ வேல்யூ, மியூசிக் டைரக்டர் வேல்யூ, இது மூணுத்தையும் வச்சு இவ்வளோ தொகை கொடுக்கலாம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணாங்க. அந்த படம் வந்து அவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சால் அவங்களுக்கு லாபம். சில நேரங்கள் இவங்க போடுற கணக்கு தப்பு கணக்காக போயிடுது. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, இப்போ மொத்தமாக எல்லா ஓடிடி நிறுவனங்களும் சேர்ந்து இப்போ ஒரு படத்தோட காம்பினேஷனை பார்த்துட்டு நம்ம வந்து ஒரு தொகையை ஃபிக்ஸ் பண்ணுறோம், அது பண்ணக்கூடாது, படம் ரிலீஸ் ஆகட்டும், இல்லைன்னா அட்லீஸ்ட் படம் முடிஞ்ச பிறகு பார்த்துட்டு வாங்குவோம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. பார்க்காம ஒரு கால்குலேஷன் போடுறாங்கல்ல, அது எல்லாமே தப்பாக போச்சு. அப்போ இவங்க வந்து அந்த முடிவுக்கு வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக இதை குறைக்கிறாங்க, அந்த வேல்யூவை குறைக்கிறாங்க. இல்லைங்க நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி இல்லை, அப்போ இவ்வளோ தான் கொடுக்க முடியும் உங்கள் படத்துக்கு அப்படின்னு வரும்பொழுது ஒரு படத்துக்கு, பெரிய படத்துக்கு 30 கோடி 40 கோடி குறைச்சி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஒருத்தர் பேசுனா நீங்கள் இன்னொருத்தர்கிட்ட போயிடலாம். ஆனால் எல்லாருமே கூடி வச்சுட்டு பேசும்போது என்ன பண்ணுவீங்க? இப்போ மாதவன் வந்து ராக்கெட்ரின்னு ஒரு படம் ஒன்று பண்ணாங்க. ராக்கெட்ரி படத்தை இங்கே அமேசானில் அவர் பேசும்பொழுது என்ன பண்ணாங்க, ரொம்ப ரொம்ப ஒரு சுமாரான ஒரு ரேட்டு ஒன்று கேட்டிருக்காங்க. இவர் என்ன பண்ணிட்டாரு, டக்குன்னு கிளம்பி நேராக நெட்ஃப்ளிக்ஸு போயிட்டார், அமெரிக்காவுக்கே போயிட்டார். போயிட்டு அங்கே போய் இவருக்கு அந்த அமெரிக்கன் இங்கிலீஷ் தெரியும்ல, நேராக போய் சிஇஓவை பார்த்து பேசி ஆல் மார்க்கெட்டு, வேர்ல்டு மார்க்கெட்டை அப்படியே நெட்ஃப்ளிக்ஸுக்கு கொடுத்துட்டு எக்ஸப்ட் இந்தியா மட்டும் அமேசானுக்கு கொடுத்துட்றான்ட்டு வந்துட்டார். இப்போ அங்கே ஒரு பெரிய தொகையை நிர்ணயிச்சோடனே இங்கே அமேசான் பயந்துட்டாங்க, என்னடா நெட்ஃப்ளிக்ஸே அவ்வளோ கொடுக்குது, நம்ம வந்து என்னன்னு சொல்லிட்டு அப்புறம் டக்குன்னு இங்கே ஒரு பெரிய ரேட்டுக்கு இருக்குது இந்த படத்தை கொடுத்தாரு ராக்கெட்ரியை. ஸோ இந்த சாமர்த்தியம் எத்தனை பேருக்கு இருக்குது? ஸோ அதெல்லாம் இருக்குது. எல்லாத்தையும் பொறுத்து வர்றது தான் அந்த ஃபிக்ஸிங் ரேட்டெல்லாம். பட் ஓவராலாகவே இறங்கிருச்சு. அது சினிமாவே ரொம்ப ஒரு மாதிரி தடுமாறி போய் நிற்கிது. ஏன்னா இப்படி ஒரு முடிவை அவங்க எடுப்பாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. பெரிய படங்களுக்கே இந்த கதின்னா நீங்கள் சின்ன படங்கள்லாம் யோசிச்சு பாருங்களேன், கிட்டக்கே வர மாட்டாங்க. நீங்கள் கொடுங்க போடுவோம், வந்தால் காசு, வரலன்னா போங்கன்னுவாங்க. ஸோ அப்படி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. ஓகே சார், நெட்ஃப்ளிக்ஸ் பற்றி பேசும்போது இப்போ இந்த குட் பேட் அக்லியுமே வந்து நெட்ஃப்ளிக்ஸ் தான் வாங்கியிருக்காங்க, மிகப்பெரிய தொகைக்கு வாங்கியிருக்காங்க குட் பேட் அக்லி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எவ்வளோ தொகைக்கு வாங்கியிருக்காங்க? இல்லை, மிகப்பெரிய தொகையெல்லாம் வாங்குறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா விஜய் படத்துக்கே இந்த கதியாகி போச்சு. அப்புறம் அந்த படத்துக்கு எவ்வளோங்கிறதெல்லாம் நம்ம சொல்ல வேணாம்ல. ஸோ அதனால் நிச்சயமாக எல்லாத்துக்கும் எப்படி ஓவராலாக மார்க்கெட் இறங்கியிருக்கோ அதே நிலைமை தான் குட் பேட் அக்லிக்கும் வரும். ஓகே சார், இப்போ அந்த படத்தோட அந்த லுக் பார்க்கும்போது அஜித் அவர்கள் எல்லாத்தையுமே விட்டுட்டு மறுபடியும் கிட்டத்தட்ட அது வியாழக்கிழமை கூட ரிலீஸ் ஆகலை. ஆமாம், அந்த சென்டிமெண்ட்டும் இல்லை. அப்புறம் வந்துட்டு இந்த கெட்ட வார்த்தைகள், கெட்ட சைகைகள் அப்படின்ற மாதிரி அதில் சைகைகள்லாம் கூட காட்டியிருப்பாரு. எல்லாத்தையும் மறந்துட்டாரா? முன்ன இருந்த மாதிரி இல்லாமல் இனிமேல் இப்படி இறங்கிடலாம் அப்படின்ற மாதிரி ஆயிட்டாரா? இல்லை, அது யாரோட சேர்றாருங்கிறத பொறுத்து இருக்குல்ல. இப்போ ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து ஒரு மாதிரி கலகலப்பாக படம் எடுக்கிற ஒருத்தர். ஸோ அவர் வந்து அஜித்தை கன்வின்ஸ் பண்ணியிருக்கணும். இல்லைன்னா அஜித் வந்து இந்த மாதிரி சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு இப்படி ஒரு செய்கையோடு நிற்கிற நபர்லாம் கிடையாது. அவருக்குன்னு ஒரு கண்ணியம் எப்போவுமே உண்டு. ஸோ அதனால் இப்போ இந்த துணிவு படத்திலே பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு பேங்க் ராபரி தான், ஆனால் அதுலேயும் ஒரு காஸ்டியூம் சென்ஸ் ஒன்று இருக்கும். ஆமாம், ஒரு மாதிரி தாறுமாரெல்லாம் வரமாட்டார் அவர். ஸோ அப்படி தான் வந்து அவருக்குன்னு ஒரு கண்ணியத்தை அவர் தொடர்ந்து இங்கே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கார். பட் அவரையே வந்து இவர் மாற்றி கலர் கலராக சட்டையெல்லாம் போட வச்சு இந்த மாதிரிலாம் போஸ்க் பண்ண சொன்னதுங்கிறது எப்படி நடந்ததுங்கிறது பெரிய ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் கடைசியாக அந்த பிளர் பண்ணியிருக்காங்கல்ல, அது அஜித்தினுடைய வற்புறுத்தலால் தான் இருக்கும். இல்லைன்னா பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை. ஓகே சார், சமீபத்தில் த்ரிஷா அவர்கள் ஒரு ஏர்போர்ட்லேருந்து வந்தாங்க. அந்த ஏர்போர்ட்லேருந்து வரும்போது நிறைய பேர் சொன்னாங்க இது வந்து விடாமுயற்சி ஷூட்லேருந்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எந்த ஒரு விஷயமே அப்டேட்டே போல, ஆனால் ஷூட் விஷயம் மட்டும் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இங்கே ஃபர்ஸ்ட் லுக் இது ரிலீஸ் ஆகுது, என்ன அது என்ன அப்டேட்? இல்லை, விடாமுயற்சி ஷூட்டிங்கில் இருந்தெல்லாம் வரல.
அவங்க வந்தது மணிரத்னம் படத்து ஷூட்டிங்லேருந்து வந்தாங்க அவங்க. ஓகே ஓகே. அது அந்த படம் வேற, இது வேற இல்லை. ஓகே. இது விடாமுயற்சி வந்து ஜூன் கடைசி வாரத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகே. ஆரம்பிக்கிறாங்க, படம் ஆரம்பித்து அந்த ஷெட்யூலோட ஷூட்டிங்கை முடிச்சிடுறாங்க டோட்டலாக. அஜித் வந்து இந்த படத்தோட குட் பேட் அக்லியோட ஃபர்ஸ்ட் ஷெட்யூலை முடிச்சுட்டு அங்கே போகிறாரு. ஓகே. அது கன்ஃபார்மாக நடக்குது. ஓகே ஓகே சார். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி சார். நன்றி. தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அண்ணம்மாள் இன்ஸ்டிடியூட்டில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. மது மற்றும் போதை பழக்கத்திலிருந்து விடுபட அணுகுவீர் ஜீவன் கேர் சென்டர். ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் உப்பு புளி காரம் அட்டகாசமான குடும்ப கலாட்டா வெப் சீரிஸ் மே 30 முதல் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில்.